ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربك لبالمرصاد صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில், இந்த மஸ்ஜிதில் இன்றைய தினம் பாக்கியமும் அருளும் நிறைந்த திக்ர் மஜ்லிஸும் துஆவும் நடைபெற இருக்கிற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் ரப்புல் ஆலமீன் அவன் நம்மோடு நடந்து கொள்கிற முறை குறித்து நாம் வியக்க வேண்டிய அளவிற்கே அவன் நடந்து கொள்வான். அவன் நம்மோடு நடந்து கொள்கிற அந்த அமைப்பை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு அருமையான ஒரு இடம், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்பவே அவனை ஆதரவு வைக்க வேண்டும். நான் அஞ்சுவதற்கும் அவனே தகுதி, ஆதரவு வைப்பதற்கும் அவனே தகுதி. அஞ்சுகிறேன் என்ற பெயரால் ஏதோ கரடிகளை புலிகளை கண்டு அஞ்சுவதைப் போல் அல்ல.
அங்கே நான் ஆதரவு வைக்க முடியாது. என் ரப்பை அஞ்சும் விதம் வேறு மாதிரியானது. யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ் சொன்னான், என்னை அழைக்கிற நபிமார்களை பற்றி சொன்னான். நபிமார்கள் அல்லாவை அழைப்பார்கள், அவனை வணங்குவார்கள், அவனிடத்தில் கேட்பார்கள். எப்படி? அச்சம் கூடிய நிலையிலும் ஆதரவு உண்ட நிலையிலும். அல்லாவிடத்தில் கேட்கிற நபிமார்களை தான் நமக்கு முன்மாதிரி. உலாயிக்கல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததி. நாயகமே, தங்களுக்கு முந்தி வாழ்ந்து மறைந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹுவே அவர்களுக்கு நேர்வழியில் நிற்கச் செய்தான். அவங்க போன பாதை அல்லாஹ் வகுத்த பாதை. அல்லாஹ் சொன்னான், யாரை நோக்கி? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி. தங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியில் நிறுத்தினான், அவர்களை வழிகாட்டியது அல்லாஹ். எனவே இப்போது நீங்கள் ஃபபிஹுதாஹு முக்ததி, அந்த நபிமார்கள் போன பாதையை பின்பற்றுங்கள் என்றான். நபிமார்களின் பாதை சரியானது, அதை மாநபியே பின்பற்றுங்கள் என்றான். ஏன்? அல்லாஹுவோடு அழகான வாழ்க்கையில் தங்களை ஆக்கி கொண்டவர்கள் நபிமார்கள். அவனை பார்க்கிற, பழகுகிற, கெஞ்சுகிற, கேட்கிற இடம், எப்படி அல்லாஹ் நம்மோடு நடப்பான் என்பதை அறிந்து கொண்ட இடம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குமையானால் அது நபிமார்களின் வாழ்க்கை. ரொம்ப இனிமையான அந்த நிலை இங்கே உங்கள் எல்லோருக்கும் மனதில் பதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய தேவை என்ன? அவனை தவிர யார்ட்டையும் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. என் தேவை அவன்கிட்ட கேட்கணும், அவனிடத்தில் மாத்திரமே கேட்கணும். என் தேவை அவன்கிட்ட மாத்திரம்தான் சொல்லவும் வேண்டும், இன்னொருத்தட்ட போய் சொல்றது இல்லை. எனக்கு இருக்கிற கஷ்டம் அவனிடத்திலேயே நான் பரிமாற வேண்டும். சாலிஹீங்கள்கிட்ட போய் துவாவுக்காக வேண்டலாம், சாலிஹீங்களிடத்தில் துவா, தாயிடத்தில் சொல்லலாம், துவா செய்வார்கள். சாலிஹீங்களிடத்தில் தன் பிரச்சனையை சொல்லலாம், துவா செய்வார்கள். நபிமார்களிடத்தில் சமூகத்தின் நன்மக்கள் எல்லாம் தங்கள் பிரச்சனை போய் சொன்னார்கள் துவாவுக்காக. நபிமார்கள் அந்த சமூகத்தை திருப்பிவிட்ட இடம் அல்லாவை நோக்கி. அல்லாஹ் நமக்கு அவனை அறிந்து கொள்ளும் இடத்தை எப்போதும் நசீபாக்கி தருவானாக. வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து அவன் பக்கமே முன்னோக்குகிற ஒரு வாழ்க்கை, அவனிடத்தில் கேட்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? அவனை நீங்கள் முன்னோக்கும் போதெல்லாம் அல்லாஹ் பேர் அன்பாளன், உங்களை அவன் எப்போதும் புறம் தள்ளுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எப்போதெல்லாம் அவன் பக்கம் முன்னோக்குவீர்களோ அவன் உங்களை கைவிடுறது இல்லை. இதை விட ஒரு ஆச்சரியமான செய்தியை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நீ சந்தோஷமா இருக்கும்போது அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவாயாக. வசதியோடு வாழ்கிற போது, வாய்ப்போடு வாழ்கிற போது, வளமாக வாழ்கிற போது, ஆரோக்கியமாக வாழ்கிற போது அவன் பக்கம் திரும்பு, அவனிடத்தில் கேள், அவன் பக்கம் கெஞ்சுவாயாக. எப்போ கெஞ்சணும்? நல்லா இருக்கிற போது, ஆழமான வாழ்க்கையில் இருக்கிற போது, ஆரோக்கியமாக இருக்கிற போது, தெம்போடு இருக்கிற போது, திடகாத்திரத்தோடு இருக்கும்போது. அப்போ நமக்கு தேவை கம்மியாக இருக்கும், நம்ம வசதியாக இருக்கிறோம். அல்லாட்ட போய் என்னத்தை இனி கேட்கறது? ஆரோக்கியமாக இருக்கிறோம், என்னத்தை போய் அவன்கிட்ட சுகத்தை கேட்கறது? நல்லா இருக்கிற போது அவன் பக்கம் கொஞ்சம் திரும்பு, அவன்கிட்ட போய் கேள், என்ன நல்லா ஆக்கி வைன்னு சொல்லு. அப்பவும் அவன் நினைவில் வாழ்ந்து விடு. ஏன் தெரியுமா? நீ கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, சோதனைக்கு ஆளாகிற போது, ஆரோக்கியம் குன்றுகிற போது நீ கேட்டால் அல்லாஹ் சொல்வான், இவர் நல்லா இருக்கிற போதும் என் பக்கம்தான் வந்தார், இவர் பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் என்று சொல்வான். நான் கஷ்டப்படும் போது அவன் பக்கம் போனால், நல்லா இருக்கிற போது போகலன்னா இந்த குரல் புதிய குரல் என்பான். நேற்று முந்தி பழக்கமான ஆளா இல்லையே, இதுக்கு முந்தி எல்லாம் இந்த ஆள் நம்மளை கூப்பிட்டது இல்லையே, ஏன் கூப்பிடல? மலக்குமார்கள் சொல்வாங்க, இல்லை அப்பமெல்லாம் அவங்க கொஞ்சம் செழிப்பாக இருந்தான், தைரியமாக இருந்தான், நிம்மதியாக இருந்தான், உன்னை பக்கம் அவங்க வந்ததே இல்லை, இப்போ கொஞ்சம் ஆள் உடஞ்சி போனால் அவங்ககிட்ட வர்றான். அல்லாஹ் அவன் காரியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துகிறான். நல்ல ஞாபகம் வையுங்கள், நல்லா இருக்கிற போது அவன் பக்கம் திரும்புங்கள், ஆரோக்கியமாக இருக்கிற போது அவனிடத்தில் கேளுங்கள், அவனை வணங்குங்கள், அவன் பக்கம் கையேந்துகிற பழக்கம் எப்போதும் இருக்கட்டும். நான் கொஞ்சம்
வாழ்க்கையில் தோய்ந்து வரும்போது அவன் என்ன விடுறது இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருள் அது. அடியான் நல்ல நிலையில் நம்ம பக்கம் வரும்போது துன்ப நிலையில் நம்ம தான் கை கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய சில பலகீனத்தால் கிடைக்க வேண்டிய பல அருள்களை கூட நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எப்போது முழுமையாக பெறச் செய்வானாக. பிள்ளைகளை வளர்க்கிற போது அந்த துவக்க காலம் அந்த சிந்தனையோடு வளர்க்கணும். அவன் பக்கம் திரும்பும் வாழ்க்கையை கொடுக்கணும். பிரச்சனை அல்லாஹ்ட்ட கேளுன்னு சொல்லி கொடுக்கணும். நம்முடைய சாலிஹீன்களின் வாழ்க்கை, வலிமார்களின் வாழ்க்கை, சூஃபிகளின் வாழ்க்கை, நபிமார்களின் வாழ்க்கை சின்னம் சரிய பருவத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் கேட்க பழகி கொடுத்தார்கள். படிக்கிற போகிற கூட அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போனாங்க. பசிக்குதுன்னா அல்லாஹ்ட்ட கேளுன்னு சொன்னாங்க. தேவை வந்தால் அல்லாஹ்ட்ட போய் சொல்லுன்னாங்க. அல்லாஹ்வோடு பேசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாங்க. அல்லாஹ்ட்ட பேசுங்க. ரப்பே இப்படி இருக்குது, நாளைக்கு இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி ஒரு கடன் இருக்குது, நான் எப்படி ரிலீஃப் ஆகிறது, அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்றணும், நிறைவேற்ற வழியை கொடு. அல்லாஹ்ட்ட பேசுங்கள். பிரார்த்தனையோடு அவனோடு பேச பழகுங்கள். முனாஜாத்தும்பாங்க. முனாஜாத்துன்னு அல்லாஹ்ட்ட உரையாடுறது. அந்த உரையாடும் பழக்கம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. சாலிஹீன்கள் அதில் முன்னோடியாக இருக்கிறார்கள். அது பள்ளி பருவத்திலிருந்து உருவாக்குனாங்க. ரஜபு மாதம் நினைவு கூறுகின்ற மகத்தான மனிதர்களில் இந்திய திருநாட்டில் ஈமானை மிகச்சிறப்பாக பணி செய்து நிரப்பியவர்கள் அல்லாமா ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி. இந்தியாவின் பேரரசர், இந்தியாவின் பேரரசர். அவங்க இந்தியாவுள்ளே வரும்போது ஃபக்கீராக வர்றாங்க, ஒரு ஏழையாக, தஃபடித்தவர்களாக, சராசரி ஃபக்கீராக வர்றாங்க. அன்றைய பேரரசுகள் எல்லாம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டது. மொய்னுத்தீன் சிஸ்தி ஒரு ஃபக்கீர். ஆனால் கொஞ்சம் கவனம் வையுங்கள், 90 லட்சம் மக்கள் இந்தியாவில் அவர்களின் ஹயாத்திலேயே அவர்கள் களிமா சொல்லி முஸ்லிமாக்கினார்கள். 90 லட்சம் மக்களை. பேரொளி. சில பேர்களுடைய பிறப்புடைய தொடரில் அவர்களுடைய முன்னோர்கள் காட்சியளிப்பார்கள். அல்லாமா கயாசுத்தீன், ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தியின் தந்தை கயாசுத்தீன் மிகச்சிறந்த மான், மிகச்சிறந்த மகான். அவங்க தாயார் மிகச்சிறந்த அல்லாஹ்வின் அருள் பெற்ற பெண்மணி. ஒரு நல்ல சீதேவிக்கு, ஒரு நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறார் மொய்னுத்தீன் சிஸ்தி. எங்கோ பிறக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுள்ளே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போன போது மதீனாவிற்கு ஜியாரத்திற்கு எம்பெருமான் காட்சியளித்து சொன்னார்கள், நீங்கள் இந்தியா செல்லுங்கள் என்றார்கள். உங்களை, என்னை போன்ற இதாயத்துடையவர்களை இந்த மண்ணில் அல்லாஹுடைய தொடர்போடு ஆக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாமனிதர் அல்லாமா மொய்னுத்தீன் சிஸ்தி. அஞ்சப்படும் இடமில்லை. அவர்களை எதிர்த்து எல்லா சக்திகளும் தூண்டப்பட்டது. அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கிற குளம் பகுதியில் தான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த குளத்தை நஜீஸாக்குறாங்க, நாசுபடுத்துகிறாங்க, அங்கனையே சாப்பிட்றாங்க, அங்கனையே தட்டு கழுகுறாங்க அப்படின்ற செய்தியை சொல்லி அவர்களை இந்த இடத்தை விட்டும் அப்புறப்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்ட போது அல்லாமா மொய்னுத்தீன் சிஸ்தி வேண்டாம் இந்த விளையாட்டு என்கிறார்கள். அவர்களோடு ஃபக்கீர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நாடு இல்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு அங்கே தீங்கு செய்யப்பட்ட போது, இந்த இடத்துல தண்ணீர் செழிப்பாக இருக்குது, நீங்கள் இங்கிருந்து வெளியேறணும்னு சொன்னபோது குடிக்கிறதுக்கும் குளிப்பதற்கும் தானே தண்ணீர் மறுத்துட்டாங்க. ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹிமஹுல்லா அந்த மக்களுடைய நிர்பந்தம் வெளியே போகணும்னு வரும்போது கூஜாவை கொடுத்து தன் சீடற்ற இந்த தண்ணி அள்ளிட்டு வாங்கன்னாங்க. கூஜாவை கொடுத்து தண்ணி அள்ளிட்டு வாங்கன்னாங்க. அவங்க கூஜாவை கொண்டு போய் அந்த குளத்தில் கொண்டு வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் தண்ணி கூஜா உள்ளே வருது, குளம் காலியாக போச்சு. மன்னருக்கு செய்தி போகுது, குளத்தில் தண்ணி இல்லை. அது எப்படி? வற்றும் குணம் அல்லவா அது? வற்றும் குளமா அது?
வற்றாத நீர் எப்படி வற்றியது? வத்தல இல்லை, அது தன்னா வத்தி போகவில்லை. மொயினுத்தீன் சிஷ்டி மந்திரம் செய்து விட்டார், அதை கூஜாவுள்ளே எடுத்திருக்கிறார். அன்றைக்கு மந்திரவாதியாக இருந்த ஜெயபாலை பிடித்து அனுப்புகிறார்கள். ஜெயபால் மிகப்பெரிய மந்திரவாதி. மொயினுத்தீன் சிஷ்டியை எதிர்த்து நீண்ட வரலாறு, உள்ளையெல்லாம் நான் செல்வதற்கில்லை. நாம் கடந்து வந்த பாதையில் பிரகாசமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடையவர்கள். பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் கேட்டதே இல்லை, அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறது. தண்ணியை விட்டு தடுக்கப்பட்ட போது அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. அல்லாஹ் சொன்னா கூஜாவில் ஏறுதுங்கன்னா கூஜா உள்ள தண்ணி போயிட்டு, ஒரு முலம் கூஜாவிலே பிரம்மாண்டமான நதி உள்ள போச்சு. அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுப்பதற்கு பேர் மோஜிசா, அற்புதம். நபிமார்களுக்கு கொடுக்கிற மோஜிசா, வலிமார்களுக்கு கராமாத். வலிமார்களுக்கு அற்புதம் உண்டு என்பது ஈமானுடைய கொள்கை, அகீதா, மூமின்களுடைய அகீதா, அது சத்தியம். அல்லாமா மொஹீனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹை எதிர்த்து ஜெயபால் அனுப்பப்பட்டார். ஜெயபால் நிறைய மந்திரம் செய்தார், அதெல்லாம் இங்கே நேரம் இல்லை, 1-2 மந்திரம்லாம் இல்லை. அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், ஏதோ வித்தையை காட்டினார். மொஹீனுத்தீன் சிஷ்டி என்ன செய்தாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்த்து இவர் செய்தார். அவங்க செய்தது அல்லாவின் பேர் அற்புதம், இவர் மந்திரம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கடைசியாக ஒரு கட்டத்தில் மேலே பறக்கிறார் ஜெயபால். அந்த சக்தி உங்களுக்கு உண்டான்னு கேட்டார். மொஹீனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி சீடர்கள்லாம் சொன்னாங்க அவர் மேலே பறக்கிறாருன்ட்டு. கண்ணால் பார்க்குறாங்க, பறக்கிறார். மக்கள் பார்வையில் எனக்கு இருக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி மொஹீனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி ஒன்றும் செய்யலை. தன்னுடைய காலணியை கலட்டி சொன்னாங்க, நீ போ, மேலே போகிறான், அவன் இறக்கி கொண்டான்னாங்க. மேலே பறக்கிறான், ஆளை கீழே இறக்குன்னாங்க. அந்த செருப்பை தூக்கி நகலத்துக்கு காலணியை போ, அவனை கொண்டு வாண்டு. இது நேராக பறந்து போய் அங்கே மேலே வச்சு அடின்னு அடித்து ஆளை கீழே இறக்குச்சு. நீண்ட வரலாறு. இந்த தீன் பாதுகாக்கப்பட்ட விதம் மிக அற்புதமானது, ஆச்சரியமானது. வலிமார்கள் அல்லாவின் நினைவில் வாழ்ந்தவர்கள், அவன் சிந்தனையில் தன்னை ஆக்கி கொண்டவர்கள், அற்பமான இந்த உலகத்தில் கொஞ்சம் விலகிய வாழ்ந்தவர்கள், ஆசைகளை கட்டுப்படுத்தியவர்கள், மன ஓட்டத்திலெல்லாம் அல்லாவின் மிகப்பெரிய நேசத்தை வளர்த்து கொண்டவர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அப்படி வாழ தௌஃபீக் செய்வானா. உலகத்தில் வாழ்கிறோம் ஒரு காலம், அது ஒரு காலம் அல்லாஹ்வின் பக்கம்தான் போகணும். அல்லாவின் பக்கம் போகிற போது அல்லாஹ் சொல்கிறான், ஒமானியலாம் அம்புதுல்லதி பொத்தரணி இலைஹி துர்ஜாஊன். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். சாஹிபு யாசீன் என்று குர்ஆன் சொல்லுது. சாஹிபு யாசீன், யாசீன் உடையவர். யாசீன்கிறது கல்புல் குர்ஆன், குர்ஆனினுடைய இதயம். மனிதன் வாழணும்னா இதயம் இருக்கணும். திருக்குர்ஆன் மனித உலகத்திற்கே ஹுதாயத் காட்டியது. அல்லாஹ் சொன்னான், ஹுதல் லில் ஆலமீன், உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு நேர்வழி காட்டும் வான்மறை குர்ஆன். குர்ஆனின் இதயம் யாசீன். சாஹிபு யாசீன் ஒருத்தர் வாழ்ந்தார். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தின் தூதர்கள் சமூகத்தை வழிகாட்ட போன போது அந்த மக்களை, அந்த ஊர், அந்த தூதர்களை அந்த மக்கள் எதிர்த்த போது அவர் நின்று பேசினார். ஏன்பா எதிர்க்கிற, அவர் நல்ல ஆட்கள்பா, நபிமார்களால் அனுப்பப்பட்டிருக்கிறார், நபியின் தூதர்கள், நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் சொன்னபோது அவரையும் அடிக்க போனாங்க. அவர் அந்த ஊர்வாசி, நீ வணங்கக்கூடாதுன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒமாலிய லாபுதுல்லதி 23வது ஜுசு அதை கொண்டே துவங்குகிறது. ஒமாலிய லாபுதுல்லதி பத்தரணி, என்னை முன்மாதிரி இல்லாமல் படைத்தவனை நான் ஏன் வணங்கக்கூடாது? என்னை அவன் முன்மாதிரியின்றி படைத்தான். யாசீனை ஓதுகிறோம். யாசீனின் அற்புதம் என்ன தெரியுமா? என்னை முன்மாதிரியின்றி படைத்தான், நான் ஏன் அவனை வணங்கக்கூடாது? ஒன்று தெரியுமா? ஒயிலைஹி துர்ஜாஊன், அவன் பக்கமே நீங்களும் நானும் மீட்டப்படுவோம். எல்லாரும் அங்கே தான் போகணும். வாழும் காலம் எத்தனை ஆண்டுகள், ஒரு நாள் அங்கே போக வேண்டும். யாரின் பக்கம் போகிறோமோ அவனை வாழும் காலத்தில் சந்தோஷப்படுத்தாமல் விட்டு விட்டு போறதா?
ஒரு நண்பரை சந்திக்க போகிற போது கூட அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கிஃப்டை கொண்டு போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்தவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டீயாவது கொடுக்குறோம். படைத்த ஹாலிக்கான மாலிக்கான ரப்புல் ஆலமீனின் தர்பாருக்கு நாம் போக வேண்டும். எப்படி போவது? அவனை திருப்தியே படுத்தாமல் வாழ்ந்து விட்டால், அவன் தந்ததை திருப்தி பெறாமல் வாழ்ந்து விட்டால், அவன் எதை கொடுத்தாலும் நம்ம பொருந்திக்கிறது இல்லை. எல்லாம் கொடுத்தாம்பா, எல்லாம் கொடுத்துருக்குறான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறவங்க குறைவு. எப்படி இருக்கிறீங்க ஹஜார்னு கேட்டால் ஏதோ ஓடுது வண்டிங்கிறார். ஹஜார் எப்படி இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்குது. எப்படி வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? ஏதோ பரவாயில்லை, முன்ன மாதிரி இல்லை. முன்ன போய் கேட்டால் அப்போ அதை மாதிரியே சொன்னார். இப்போ தான் துவங்கி இருக்கிறோம், போக போகுதுன்னு தெரியுங்கிறார். இப்போ எல்லா வகையிலும் ஒரு இக்கண்ணா வைக்கிறோம். அல்லாவின் பேரில் வைக்கப்படுகிறது இக்கண்ணா. அது ஒரு புள்ளி வைக்கிறோம் பாருங்க, அது ரப்பின் மீது வைக்கப்பட்ட புள்ளி. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. குறை சொல்லாத மனிதர்களாக வாழுங்கள் என்றார்கள். அல்லாவின் முடிவை பொருந்தி கொள்ளுங்கள், அவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வரவா என்றார்கள் பெருமானார். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள். அல்லாஹ் எல்லாருக்கும் தவி செய்வாங்க. நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னவங்க நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீங்கள், சாலிக்கீங்கள், அவனை நோக்கி பயணித்தவர்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். பெருமானாருடைய பழக்கத்தை நான் படித்து காட்டினது உங்களுக்கு சொல்லட்டுமா? மாநபியின் பழக்கத்தை நான் படித்தேன். ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் இந்த உலகத்தில் எதையும் குறை சொன்னதில்லை. தாமன் உண்ணும் உணவையும் குறை சொல்லவில்லை. ஏன்? எல்லாம் அவன் கொடுத்த பொருள். நான் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் அதை கொடுத்தவன் அல்லாஹ். என் பெருமான் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, எந்த உணவையும் என் பெருமான் குறை சொன்னதே இல்லை. கத்து அறவே குறை சொன்னதில்லை. குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. அந்த வாழ்க்கைக்கு பின்னால் என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாவே கிடைப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்ய. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாமே திருப்தி. உடல்நலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சுகர்லாம் வரதான் செய்யும், போக தான் செய்யும். ப்ரெஷர் வரும் போகும், சுகர் வரும் போகும், ப்ரெஷர் வரும் போகும். உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு 80 வயசு என்ன வாழ வச்சிருக்கிறான் அல்லாஹ், அது நடந்தே தீரும். சுகர் ஹை சுகர் ஆனாலும் சரி 80 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன். ப்ரெஷர் கூடிச்சு குறைஞ்சிச்சு 80 வயசு வரைக்கும் வாழ்வேன். நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்ததை என் ப்ரெஷரால் குறைக்க முடியாது, என் சுகரால் குறைக்க முடியாது. ஒன்று மாத்திரம் ரசூல் சொன்னார்கள், மருத்துவம் செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். அது அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ரூக எடுக்கிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. என் ரப்பு கொடுத்த ஆயுள் காலத்தை யாராலும் குறைக்க முடியாது. ஒரு பெரிய வாழ்க்கை இது. அவர் சொன்னார், சாஹிபு யாசின் சொல்கிறார். அவருக்கு பேரே என்ன ஆகி போச்சுன்னா சாஹிபு யாசின், யாசின் உடையவர். அவருடைய அசல் பேர் ஹபீபுன் நஜ்ஜார். அவர் பேர் ஹபீபுன் நஜ்ஜார். பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவர் சொன்னார், ஏன் என்னை முன்மாதிரியின்றி படைத்த ரப்பை நான் வணங்காமல் இருக்க வேண்டும்? நான் அவன் பக்கம் திரும்ப போகிறேன்னு சொல்லலை, நீங்கள் எல்லாரும் அவன் பக்கம் தான் திரும்பணும். ஒரு நாள் எல்லாரும் நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவங்களெல்லாம் உங்களை விட்டுருவாங்க. உங்களை வரவேற்கிறவனாக உங்கள் ரப்பு மாத்திரம்தான் இருப்பான். நம்ம போகிற போது அதான் பெருமானார் சொன்னாங்க, உலகத்தை விட்டும் போகிறதுக்கு முந்தி 2 விஷயத்தை விட்டுட்டு போனாங்க. உலகத்தை விட்டும் போகிறதுக்கு முந்தி 2 விஷயத்தை விட்டுட்டு போ. எது? நீ வச்சது பூரா, நீ சேர்த்தது பூரா, சம்பாதிச்சது பூரா எல்லாமே இங்கேயே நின்று போயிடும். நீ பாசம் காட்டிய மகனும் இங்கே நின்று விடுவான். நீ உன் மீது உயிரை வச்சிருக்கிற ஒரு மனைவி கூட இங்கே நின்று விடுவாள். பேரன் பேத்திகள் மீது அன்பு பொழிஞ்சிருப்போம், அவங்களெல்லாம் இங்கே ஸ்டாப் ஆகிடுவாங்க. எல்லாமே கபர் வரைக்கும் தான், அதுக்கு மேலே எல்லாமே போயிடுவாங்க. உன் கூட இருக்கணுமே, அதற்கு சிலதை விட்டுட்டு போ. குறிப்பாக 2 விட்டு செல் என்றார்கள் எம்பெருமான். அதில் ஒன்று, இந்த உலகத்தில் சாலிஹான மார்க்கப்பட்டுள்ள அல்லாவின் தொடர்புடைய குழந்தைகளை விட்டு செல். அந்த குழந்தை அவன் வளருவான், துஆ செய்வான். அந்த துஆ உன் மண்ணறையிலும் உன்னுடன் இருக்கும், உன்னை உயர்த்தும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. பிள்ளையை டாக்டர் ஆக்குறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, இன்ஜினியர் ஆக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க.
உங்களுக்கு துஆ செய்கிறவர்களாக அவர்களை ஆக்கி வையுங்கள். தாப்பனாருக்கு துஆ செய்யணும், யா அல்லாஹ் என் தந்தையை மன்னிச்சிரு. அத்தஹியாத்தில் துஆ ஓதணும். இமாம் அபூ ஹனீஃபா கட்டாயம் ஓதுங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி ஒலி வாலிதையா. எங்கே ஓதணும்? அத்தஹியாத்திலே. யா அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நான் எங்கே ஓதணும்? அத்தஹியாத்தில் ஓத வேண்டும். கட்டாயம் ஓதுங்கள், இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி தருவார்கள். அப்போ என்னை மன்னித்து விடு, என் தாய் தந்தையர்களை தொழுகையில் கேட்குறேன். துஆ செய்கிற பிள்ளைகள், எங்கள் வாப்பா அம்மாவுக்கு நான் துஆ செய்யாத நாளே இல்லை. ஏன்? என்ன ஒரு ஆலிமாக்கிட்டாங்க. நான் யாசீனை முடிப்பேன், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடு. குர்ஆனை முடிப்பேன், அவங்க அந்தஸ்தை உயர்த்தி விடு. அவங்க மௌத்தா போய் எத்தனையோ வருஷமாச்சு, தினமும் மண்ணறையில் சுகமாக இருக்கிறார்கள். தினமும் பிள்ளைகளின் நல்ல துஆ போய்கொண்டே இருக்கிறது. அது போகும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவார். வலதுன் சாலிஹுன். அப்போ நம்ம பிள்ளைங்க துஆ செய்கிறவங்கள விட்டுட்டு போகணும், சொல்லணும், எனக்கு நீ துஆ செய்யணும். என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அம்மா அத்தாவுக்கு துஆ செய்யணும். அத்தாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் உங்கள் துஆ தான் நான் தேடி வைத்த சொத்து. பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், வீட்டை கொடுக்குறோம், வாசலை கொடுக்குறோம், சுகத்தை கொடுக்குறோம், கல்வியை கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க நமக்கு துஆ செய்கிறவர்களாக ஆக்கிவிட்டு விடைபெறுங்கள். ரெண்டாவது சதகத்துன் ஜாரியான்னாங்க. கபருக்கும் வரக்கூடிய நின்று தொலங்கும் தான தர்மங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள். நின்று தொலங்கும் தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டோம், இங்கே தொழுகிறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த நன்மை உன் கபருக்கு வந்துட்டு இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை படித்தேன், ஆச்சரியம். காபத்துல்லா விஸ்தீர்ணப்படுத்தன். மக்கமா நகரின் காபா. காபா எப்படி இருக்கும்னா, இதான் மத்தி காபா வைங்களேன், இதை சுற்றி இவ்வளோ இந்த தூண் கணக்கு பண்ணுங்க. இது வரைக்கும் தான் காபாவில் ரவுண்டு இருந்துச்சு, தவாஃபுடைய ரவுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கவலைப்படுறாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களே, லட்சோப லட்ச மக்கள் வந்து தவாஃப் செய்யும் இந்த இடம், இது போதுமா? அந்த இடத்தில் காபா இவ்வளவுனா தவாஃப் செய்கிற இடம் இவ்வளவு தொலை இருக்குன்னா, அதுக்கு அடுத்து புறம் வீடு, மக்கள் குடியிருப்பு. குடியிருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடியிருக்கிற மக்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறார்கள். காபாவை விரிவுபடுத்த வேண்டும், தவாஃப் செய்கிற மக்களுக்காக இந்த இடத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் அதை கொடுத்தால் நாம் தவாஃபின் இடத்தை விசாலமாக்கலாம். உங்களுக்கு இதுக்கு மாற்றாக பகரமாக வேறு ஒரு தொகையை தருவதற்கோ வீட்டை வாங்கி கொடுப்பதற்கோ இன்னும் ஒரு சரியான அளவிற்கு பொருளாதாரம் ஏற்படவில்லை. ஆனாலும் அதை செய்ய வேண்டும். நீங்கள் இலவசமாக தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பெருமானார் இப்படி இலைமறை காயாக பேசி முடித்த போது எல்லாருக்கும் கவலை கொடுக்கணும். ஆனால் பல பேருக்கு கொடுக்க ஆசை, அவங்களுக்கு மாற்று வழி இல்லாமல் இருக்குது. எங்கே போய் குடியேறுறது? ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்கும், இந்த இடத்தை கொடுத்துட்டோம்னா இதில் தவாஃபு நடக்கும். எப்போ நடக்கும்? 1000 ஆண்டுகள் தவாஃபு நடக்கும். ஒருவர் தவாஃபு செய்வார், அந்த இடத்த நான் வாங்கி கொடுத்த இடமா இருந்தால் அந்த தவாஃபின் நன்மை அவருக்கு கிடைப்பதற்கு சமமாக எனக்கும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த தவம், அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சபை முடிவெடுக்காமல் கலையுது. மறுநாள் காலை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அத்தனை பேர்களும் இந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் எல்லாம் அந்த இடத்தை காபாவை விரிவுபடுத்துவதற்கும் தவாஃப் செய்வதற்கும் தந்து விட்டார்கள் என்றார். உஸ்மான் ரலியல்லாஹு ரசூல் சொன்னாங்க, அது எப்படிப்பா, ஒருத்தட்டையும் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வேறு வாங்கிறதுக்கு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பேருக்கும் மாற்று வீட்டை என் சொந்த காசில் ஏற்பாடு செய்து விட்டேன். இங்கே குடியிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வீடு வாங்கி நான் கொடுக்கிறேன். அவங்க வீடுகளில் போய் நான் சந்தித்தேன், அவங்க சம்மதம் சொன்னார்கள். எல்லாருக்கும் வேறு இடத்துல வீடு கொடுப்பதற்கு என் சொந்த காசில் தயார் செய்து விட்டேன். அந்த இடத்தை நீங்கள் காபாவுக்கு விசாலப்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தவாஃப் செய்கின்ற அந்த இடம், உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் தவாஃப் செய்கிற இடம், அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி தருகிறார்கள். எத்தனை கோடி நன்மை! நித்தம் இரவு பகலாக 24 hour நடக்கிற ஒரு வணக்கம் தவாஃப். காபாவிலே 24 மணி நேரமும் நடக்கிற வணக்கம் தவாஃப். 24 மணி நேரமும் கொஞ்சமும் கேப்பில்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மன்னரை ஜொலித்து கொண்டே இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் நீங்கள் விடை பெறலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுங்கள், தடையில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வசந்தமாக்கி தாருங்கள், தடையில்லை. படிக்க வையுங்கள், தடையில்லை. ஆனால் உங்களுக்கு துஆ செய்கிறவர்களாக விட்டு சென்று விடுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்க போயிட்டா கண்டுக்கிறதே இல்லை. அத்தா மௌத்தானா அடுத்த வருஷமே 10வது மறக்கிற பிள்ளைங்க. என் தாயும் தந்தையும் மரணித்த பின்னால் தான் அவங்க 2 பேருக்கும் நான் ஹஜ்ஜை செய்து முடித்தேன், உம்ராவை செய்தேன். ஒவ்வொரு வருஷமும் அவங்கள காபத்துல்லாவில் போய் அவங்களுக்காக நான் உம்ராவும் தவாபும் செய்யாத ஆண்டுகள் இல்லை. அதை விட ஆச்சரியம், நான் செய்து முடித்த வருடம் நான் கனவில் பார்த்தேன், என் தாயும் தந்தையும் காபாவிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கீகரித்தான் அல்லாஹ். நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் செய்கிற பெரிய பாக்கியம் அது. நம்முடைய பிள்ளைகளை அப்படி விட்டுட்டு போகணும். நல்ல வசதியாக ஆக்கி வைங்க, அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை மறக்கக்கூடாது என்று சொல்லுங்கள், துஆவுடையவர்களாக. அதே மாதிரி நின்று தொலங்கும் தர்மம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவி கட்டணும், விசாலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும். மதீனா அங்கே சில பேர் குடியிருந்தாங்க. அது சில பேர்கிட்ட அந்த இடம் இருந்துச்சு. அந்த இடத்த கேட்டாங்க, அவங்க தர்றதில் கொஞ்சம் முன்பின் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொந்த காசில் அந்த இடத்த வாங்கி மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற எல்லா மூமின்களும் மாநபியின் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் தொழாமல் வருவதில்லை. அங்கே நான் தொழும் போதெல்லாம் அப்போதும் உஸ்மான் ஜொலிக்கிறார். எத்தனை பேர் இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க. காபா, இங்கே மாநபி மதீனா. அன்பர்களே, வாழ்கிற காலம் பொற்காலம், அவன் பக்கமே நீங்கள் திரும்புவீர்கள். சாயிபு யாசின் சொல்கிறார். யாசின் உடையவர் என்று பெயர் பெறுகிறார் ஹபீபுன் நஜ்ஜார். அப்படி சொன்னார். அவர்கள் கேட்கவில்லை. அக்கிரமமாக அவரை தாக்கினார்கள், கீழே போட்டார்கள், வீழ்த்தினார்கள். அவர் மரணம் சந்திக்கிறார். மரணத்தை சந்தித்த போது அவர் அழகாத்தான் கேட்டார், என்னை படைச்சவனை நான் வணங்குறதுக்கு நீ ஏன்பா தடுக்கிற? அவன் பக்கம் தானப்பா நீனும் போகணும், நானும் போகணும். ஒன்றுமே இல்லாமல் போகிறதா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, அவன் தர்பாருக்கு? என் சொந்தக்காரன் என் கூட பிறந்த அண்ணனை பார்க்கும்போது அண்ணனை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தோடு நான் போகிறேன், கொஞ்சம் ஸ்வீட்டை வாங்கிட்டு போகிறேன். அல்லாஹ் போய் பார்க்க போகும்போது சும்மா போகிறதா? தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, வணக்கம் இல்லை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற எதுவும் இல்லை. அவன் கொடுத்ததை கொண்டு நான் திருப்தி பெறல. அவன் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். அடிச்சுட்டாங்க, ஆளை கொண்டு போட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் அந்த வசனத்தை பாருங்கள், பின்னால் இறக்குறான். ஹபீபுன் நஜ்ஜாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், கீல துஹுலுல் ஜன்னா. ஹபீபுன் நஜ்ஜார் யாசீனுடையவரை கூப்பிட்டு சொன்னான், உதுஹுலுல் ஜன்னா, இதோ சொர்க்கம் உள்ள போனான் அல்லாஹ். யாசீனில் வர்ற செய்தி. கால யாலை தகோமி அலமூன், அல்லாஹ் இதோ என் சமுதாயம், என்னை தாக்கினார்களே, அடித்தார்களே, என் உயிரை பறித்தார்களே, அவர்கள் தெரிய வேண்டுமே. அவர் அப்போ சொல்றார், அவங்களுக்கு தெரியணுமே, என்ன உயிரை தான் பறிச்சாங்க, அதற்கு பின்னால் நான் சொர்க்கத்துக்கே உன் உத்தரவால் வந்துவிட்டேன் என்பதை அவர்கள் தெரிய வேண்டுமே. பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என் ரப்பு என்னை மன்னித்தான், என் ரப்பு என்னை மிக சங்கையான இடத்தில் கொண்டு உட்கார வைத்தான், சங்கையானவர்களின் பட்டியலில் என் பெயரை பதிவு செய்தான், எனக்கு பின்னால் வாழும் மக்கள் விளங்க வேண்டுமே. அதையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான், யாசீனில் சொன்னான். நான் சரியாக வாழ்கிற போது, அவனை பொருந்தி கொண்டு வாழ்கிற போது, அவனை திருப்திப்படுத்தி வாழ்கிற போது, அவன் கொடுத்ததை கொண்டு திருப்திப்பட்டு வாழ்கிற போது, வாழும் காலமும் புனிதம், வாழ்ந்த பின்னாலும் சங்கையானவர்களின் பட்டியலில் பெயர் பெறுகிறேன். அதல்லவா வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம் போனோங்கிறதா வாழ்க்கை? மகத்தான இடம். கடைசியா நீங்க பாருங்க, ஜெயபால் மந்திரவாதி தான். ஆனால் மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதத்தை பார்த்து பார்த்து அத்தனையிலும் அவன் மந்திரம் அது ஏமாற்றப்பட்டு தோல்வி அடைந்து அவர்களின் அற்புதம் ஜெயித்த போது ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம், அவர்களின் கரம் பற்றி களிமா சொன்னார் மாத்திரமல்ல, ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய கலீஃபாக்களில் ஒருவராக ஜெயபால் ஆகிறார். எங்கே வர்றார்? ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியை கொண்டு களிமா சொல்றார், கையை பிடிச்சி ஹிதாயத்துக்கு வர்றார்.
பின்னால் அல்லாஹ் அவருடைய கலீஃபாவாக்கி வச்சான். எவ்வளோ பெரிய இடம். சின்ன வயசுலேருந்தே அல்லாஹ் அவங்கள பண்படுத்தினான். வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க, பெருநாள் தொழுகைக்கு தகப்பனார் கூட்டு வர்றாங்க. நான் தாய்மார்களுக்கெல்லாம் சொல்வேன், நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, முடித்துக்கொள்கிறேன். அவங்க தகப்பனார் கூட்டு வர்றாங்க பெருநாள் தொழுகைக்கு. பெற்றோர்கள் தான் ரோல் மாடல், நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, அல்லாஹ்வுடையவர்களை உருவாக்குவதற்கு, அவன் நினைவுடையவர்களை உருவாக்குவதற்கு. நம்ம வீடு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வீட்டை பார்த்தா ஒரு திருப்தி ஏற்படணும். எப்போ ஏற்படும்? நான் வீட்டுக்குள்ளே நுழைகிறேன், என் புள்ள குர்ஆன் ஓதிட்டு கொண்டு இருக்கிறாள், என் மனைவி தொழுது கொண்டு இருக்கிறாள், என் பிள்ளைகள் திக்ரு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீடு மலக்குமார்களால் பாதுகாக்கப்படும் வீடு. வீட்டின் பாதுகாப்பாளர்கள் மலக்குமார்கள். ஹஃபத்துல் மலாயிகா. எந்த வீட்டில் திருக்குரான் ஓதப்படுமோ அந்த வீட்டை மலக்குகள் சூழ்ந்து பாதுகாக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் நின்று தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம், குரானை ஓதி தொழுவேன், என் புள்ள குரானை ஓதும். ஏன்? வீட்டின் பாதுகாப்பே குரான். அதை நாம் ஓதுகிற பிள்ளைங்கள் இருக்கணுமா இல்லையா? 24 மணி நேரம் வீட்டில் டிவி சத்தம் தான். வீட்டில் டிவி சத்தம், இன்னொரு பக்கம் செல்போனுக்கு அடிமை. அங்கே ஒரு வெளிச்சம், இங்கே ஒரு வெளிச்சம். மண்ணறைக்கு கொண்டு போகிற வெளிச்சத்தை தான் மறந்தோம். செல்போன் வெளிச்சம் காட்டுகிறது, டிவி வெளிச்சம் காட்டுகிறது. இரவில் நின்று கண்ணீர் வடிக்கிற சாலிஹீங்கள் இங்கே இருட்டில் அழுதார்கள். அவங்க கபர் வெளிச்சமாக இருக்கிறது. கொஞ்சம் சரியாகுவோம். படைத்தவன் அன்பாளன், அவன் கருணையாளன், அவன் ரொம்ப ரொம்ப நம்மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறான். ஒன்றும் நம்மை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ் விடமாட்டான். 1000 தடவை நீங்கள் தவறு செய்தாலும் உங்களை பாவின்னு அல்லாஹ் ஒதுக்கிறதே இல்லை. குல்யா இபாதியல்லதீன் அஸ்ரஃபு, வரம்பு மீறி மீண்டும் மீண்டும் தவறு செய்து விட்டாயே என் அடியானே என்று கூப்பிட்டான். பல முறை தவறு செய்த பின்னாலும் உங்களை அவன் கூப்பிட்டான், என் அடியானே. என் தகப்பனாருக்கு 2 தடவை நான் தப்பு பண்ணிட்டேன், 3ஆவதும் தப்பு பண்ண, 4ஆவதும் தப்பு பண்ண, வாப்பா சொல்ல மீறினேன். கடைசி அத்தா சொல்வார், நீ எல்லாம் ஒரு மகனே இல்லைன்றுவா. நம்ம சொல்கிற நம்ம பிள்ளையை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? அத்தாட்ட எத்தனை தடவை மீறி நடக்கிற, அத்தாரு எத்தனை தடவை துரோகம் பண்ண, நீ எல்லாம் மகனும் இல்லை, நான் தந்தையும் இல்லை சொல்கிறவங்க. அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் தவறு செய்கிறாய், நான் மன்னிக்கிறேன், மீண்டும் தவறு செய்கிறாய், மன்னிக்கிறேன், மீண்டும் தவறு செய்கிறாய், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே, அப்போதும் நீ என் அடியான் தான். அவன் அன்புக்கு என்னதான் எல்லை இருக்கிறது? அவன் கருணையை நான் கொஞ்சம் கண்டுகொண்டால் அவனை மறப்புகிற மனோபக்குவமே வராது. எப்படி மறப்பேன் அவனை? மறக்கப்படுபவனா அல்லாஹ்? அவன் ஆற்றல் மிக்கவன், அன்பாளன், கருணையாளன். 1000 மடங்கு என் மீது அவன் மிகப்பெரிய சந்தோஷத்தை வழிநடத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நம்மை கடைசி வரைக்கும் அன்போடு வழி நடத்துவானாக. அவன் கோப பார்வைக்கு ஆளாகி விடாமல், தண்டனைக்கு ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக. சின்ன புள்ள காஜா மொயினுத்தீன் சிஷ்தி அவங்க தகப்பனார் அவங்கள கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க ஈதுக்காவுக்காக, பெருநாள் தொழுகைக்காக. சின்ன பிள்ளையாக வளர்கிற காலத்திலேயே அந்த பயிற்சி. அவங்க ரொம்ப ஜோரான ட்ரெஸ்ஸு, நல்ல குடும்பம், பாரம்பரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க. காஜா மொயினுத்தீன் இந்தியாவுக்கு வருகிறார், ஃபக்கீர். அவங்க பூர்வீகம் பணக்கார குடும்பம். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாங்க, சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு வேறு போட்டுக்கிறாங்க. பாப்பா கூட்டு வர்றாங்க. அப்படியே ஈதுகாவுக்கு வரும்போது திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்க்குறாங்கன்னா அத்தா அப்படியே வாப்பான்னு கூப்பிட்றாங்க. வந்தாங்க, மீண்டும் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல 2 தடவை திரும்பி பார்த்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாங்க. பார்த்துட்டு அத்தா போகிறாங்க. இவர் பின்னால் அங்கே வந்துட்டார். வந்து அங்கே ஒரு வீட்டில் போய் நுழைஞ்சிக்கிட்டாங்க. ஹதரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹியுடைய தகப்பனார் திரும்பி பார்க்குறாங்க, மகனை காணல. மகன் திரும்பி பார்த்துட்டு எங்கே போய்விட்டார் என்று அவங்க திரும்பி வர்றாங்க. அவர் வீட்டில் போய் நிற்கிறார். அந்த வீட்டில் இவங்க வயசுக்கு ஒத்த இன்னொரு சிறுவன் அழுது கொண்டு இருக்கிறான். இவங்க வயசுக்கு ஒத்த சிறுவன் அழுகிறான். அவன் கண்ணீரை துடைக்கிறார்கள் மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க அன்பு தந்தை கயாசுத்தீன் அங்கே மறைந்து நின்று பார்க்கிறார், என்னதான் நடக்கிறது என்று. அந்த சிறுவன் சொன்னான். அவனை கூப்பிட்டு, வாப்பா பள்ளிவாசல் ஈது பெருநாள் தொழுகைக்கு போகிறோம், நீ வா. அவன் சொன்னான், நான் எப்படி வருவது? என் ஆடையை பார், அத்தனையும் அழுக்கு, என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, உடையுடுத்துகிற பெற்றோர்களும் இல்லை, நான் ஒரு அனாதை, ஆதரவற்றவன், எனக்கு உடை இல்லை,
எப்படி நான் வருவது? உன்னை கவனிக்கிற தந்தை இருக்கிறார், என்னை கவனிக்க யாரும் இல்லை. ஹஜ்ரத் மொய்னுத்தீன் சிஷ்தி அவர் கண்ணீரை துடைத்தார். என்ன பிரச்சனை? புது ட்ரெஸ்ஸோடு நம்ம போகணும், வா நான் கூட்டு போகிறேன். தன் மேனியில் போட்டிருந்த அந்த கோட்டை கலட்டுகிறார். கலட்டி அவர் மேனியில் போட்டார். போட்டுவிட்டு, இப்போது என்னை விட நீ அழகாக இருக்கிறாய், வா என்றார். நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நீ கோட்டை போட்டிருக்கிற, வா என்றார்கள். பார்த்து விட்டார்கள். மொய்னுத்தீன் சிஷ்தி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறார். ரப்பே, பள்ளி பருவத்தில் இத்தனை விசாலமான உள்ளமுடைய பிள்ளையை தந்தாயே, பள்ளி பருவத்தில் இத்தனை விசாலமான உள்ளமுடைய பிள்ளையை கொடுத்தாயே, இப்படி இரக்கம் நிறைந்த ஒரு மகனை தந்தாயே, இவர் எதிர்காலம் எத்தனை பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம்தான் லட்சோப லட்ச மக்களை அல்லாஹ்வோடு இணைத்த பிரகாசம். அது எங்கே உருவானது? குழந்தையாக வளர்ந்த பருவத்தில் பிள்ளைகளை அப்படியெல்லாம் ஒரு அறநெறியோடு, ஒழுக்கத்தோடு, இரக்கத்தன்மையோடு, விசாலமான உள்ளத்தோடு நாம் வளர்க்கிறோம். நாம் வாழ வேண்டும். அல்லாவை திருப்திப்படுத்துகிற காரியம் அது. நம்ம எப்படி நடக்கிறோமோ அப்படி அல்லாஹ் உங்களோடு நடப்பான். நீ ஒருத்தரை பார்த்து சிரித்தால் உன்னை பார்த்து சிரிக்கும் காலத்தை உருவாக்குவான். நீ ஒருவரை கேலி செய்தால் உன்னை கேலி செய்கிறவர்கள் உருவாகுவார்கள். ஒருவரை நீ அவமானப்படுத்தினால் நீ அவமானப்படுத்தப்படுவாய். ஒருவரை நீ சங்கைப்படுத்தினால் உன்னையும் சங்கைப்படுத்தப்படும். ஒருவருக்கு நீ உபகாரம் செய்தால் அதற்கு பகரம் உனக்கு உபகாரம் செய்யப்படும். அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். உபகாரத்திற்கு கூலி உபகாரத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். ஒரு நல்ல வாழ்க்கை, பசுமையாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், மங்களமாக வாழணும். ஒரே கவலைப்பட்டு வாழாதீர்கள், கஷ்டப்பட்டு வாழாதீங்க, கண்ணீரோடு வாழாதீர்கள். ஆனந்தமாக வாழுங்கள், அருமையாக வாழுங்கள். ஆனந்தமான அருமையான இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளிலே ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் உள்ளத்தில் தூக்கி சுமக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் கவலைப்படுகிற போதும், கஷ்டப்படுகிற போதும், சங்கடப்படுகிற போதும் உங்கள் எனர்ஜி குறைகிறது, உங்கள் உடல் வலிமை குறைகிறது, இன்னொரு பக்கம் உங்கள் பலம் குறைகிறது. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உடல் பலம் குறையுது, ஹெல்த் குறையுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஒலா தஹினு ஒலா தஹ்சனு, நீ கவலைப்படாதேங்கிறான் அல்லாஹ். எனவே அருமையாக வாழ்வோம், அன்பாக வாழ்வோம், மற்றவர்களை அரவணைத்து வாழ்வோம், விரிந்த உள்ளத்தோடு வாழ்வோம், விசாலமான எண்ணத்தோடு வாழ்வோம், படைத்தவனை திருப்திப்படுத்தி வாழ்வோம். நம்மை திருப்திப்படுத்தும் இடத்தில் அல்லாஹ்வே முன் வருவான். அவனை திருப்திப்படுத்துங்கள், அவன் கொடுத்ததை திருப்திப்படுங்கள். கஷ்டம் யாருக்கு இல்லைன்னு கேட்குறேன், யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்குறேன். அவர் கோடீஸ்வரராக இருப்பார், அவர் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், நம்மள்கிட்ட காட்ட மாட்டாங்க, அவ்வளோதான். வீடு இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மனசு போராட்டம், இப்படியே உங்க சோகத்தில் இருப்பார். நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. கஷ்டத்துக்கு பின்னாலும் கண் குளிர்ச்சியாக வாழ்கிறவர்களே மனிதர்களின் புனிதர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 சோதனைகளை சந்தித்தார்கள், அத்தனைக்கு பின்னாலும் இனிமையாக வாழ்ந்தார்கள். நீங்கள் வாழ வாருங்கள், அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், அவன் பக்கம் திரும்புங்கள், பிரச்சனைகளை அவனிடத்தில் பேசுங்கள். என்னென்ன பிரச்சனை ரப்பே, என்னென்ன கஷ்டம் ரப்பே, உன்னால் தீர்த்து வைக்க முடியும் என்று சொல்லுங்கள். அவனால் முடியாதது எது என்று நான் கேட்கிறேன். யாசீனை முடித்தான் அல்லாஹ், எப்படி தெரியுமா? ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை. யாசீனை முடிக்கிற வசனத்தை பாருங்கள். ஃபசுப்ஹானல்லதீ, அவன் பரிசுத்தமானவன், பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை, அத்தனை பொருளும், அத்தனை ஆட்சியும், அத்தனை காரியங்களும், அதன் நிர்வாகம் அவன் கையிலேயே இருக்கிறது. எது அவன் கையில் இல்லை? என் குடும்பம் அவன் கண்ட்ரோல். என் கண்ட்ரோலில் நான் எடுத்ததுனால தான் பிரச்சனை. என் கண்ட்ரோலில் இருக்கிற பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, அவன் கண்ட்ரோல். ஓ பியதிஹி சுப்ஹானல்லதீ பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை, அவன் கையில் தான் எல்லா ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. ஒயிலைஹி துர்ஜவுன், அவன் பக்கம் தான் நீங்கள் எல்லாரும் வரணும். அதை அடிக்கடி சொல்கிறான்ல. எனவே அவன் அழகானவன், அன்பாளன், கருணை உள்ளவன். வாழ்க்கையை இனிமையாக்குங்கள், மங்களமாக்குங்கள், மகிழ்ச்சியாக்குங்கள். ஒரு காலம் சந்தோஷம்னு இல்லை, எப்பவுமே சந்தோஷமாக வாழணும். மனசில் தூக்கி எதையும் சுமக்காதீங்க. கவலை கஷ்டமெல்லாம் வரும் போகும். மனசுக்குள்ளே அல்லாவை மட்டும் சுமந்து விடுங்கள். கல்பில் அல்லாஹ் இருக்கட்டும்.
ஒவ்வொரு முறையும் அவன் பக்கம் போய் நில்லுங்கள். அல்லாஹ் நான் கஷ்டப்படுறேன், என்னை நீக்கி சரியாக்கு, அல்லாஹ் சரியாக்கிடுவான். அதை வச்சு மனசை சுமையாக்கி விடாதீர்கள், மற்றவங்களுக்கு சுமையை கொடுத்துடாதீங்க. இந்த வாழ்க்கை தான் ரம்யமானது, மகத்தானது. இதை வளருகிற சின்ன பருவத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி உருவாக வேண்டும். ரஜபு மாதத்தின் மகான், அஜ்மீரில் வாழுகின்ற மகான் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி, அவர்களை மறக்க முடியாது. நாம் கலிமாவை ஏற்றுக்கொண்ட இடத்தில் அவர் வாழ்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் அப்படி பிள்ளைகள் உருவானால் வீடு புனிதமாகும், நாடும் புனிதமாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்தெல்லாம் பாதுகாப்பானாக, கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத்து வரைக்கும் நம்ம படுக்கையில் விழுந்துடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாயிடக்கூடாது, விசாலமாக இருக்கணும், கஞ்சத்தனம் கூடாது, கருமி குணம் கூடாது. நான் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ்வால் கொடுக்கப்படுவேன். பெருமானார் சொன்னார், நீ கொடு, அவன் உனக்கு கொடுப்பான். அந்த வாழ்க்கை நான் எடுக்க நடக்க அவன் அருள் பாரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். மன அமைதி கிடைப்பதற்கு, உள்ள நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமான ஒரு காலம் பிறப்பதற்கு அல்லாஹ்வுடைய திக்ரு தான் பெரிய நியாமத். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், என் நினைவில் வாழுங்கள், என்னை திக்ரு செய்யுங்கள், உங்கள் உள்ள அமைதியாகும். படைத்தவனே உன் உள்ளத்தின் அமைதி திக்ரில் வச்சுருக்கேங்கிறான். திக்ரை செய்துட்டு கூட மன அமைதி காணாயிடக்கூடாது இல்லையா? அதனால் இங்கே திக்ரு மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் இப்போது துவக்கம்.